இப்போ நம்ம ரீசனிங்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் என்னென்னா ஒரு 5 பேரோட யார் வயசில் மூத்தவங்க இல்லை யார் சின்னவங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த டீட்டெயில்ஸை வச்சு இதில் யாரோட ஏஜ் எக்ஸாக்டாக நடுவில் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஷினை ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும்னு முதல்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹூஸ் ஏஜ் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் 5. 5 பேர் இருக்காங்கன்னா இதில் எக்ஸாக்டாக நடுவில் இருக்கிறது யார் அப்படின்னா கேள்வியே. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். மாறன் வந்து ராமோட பெரியவன். அதுக்கடுத்து கபில் இஸ் யங்கர் தென் ராமன். ராமோட மாறனை விட கபில் யங்கர். கோபால் மாறனை விட வயசில் கூட, ஆனால் அருணை விட கம்மி. அருண் மாறனை விட பெரியவன். ஸோ இப்போது இதில் எல்லாத்துலேயுமே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல ஒரு 5 கோடு போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5. இது வந்து வயசில் பெரியவங்க, லாஸ்ட்டாக இருக்கிறது வயசில் சின்னவங்க. ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துப்போம். அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். ஸோ அருண் வந்து ஏ. ஓகே, எப்படி வச்சுக்கலாம்? ஓகே, அருண் இஸ் ஓல்டர் தென் மாறன். முடிஞ்சு. கோபால் வந்து ஓல்டர் தென் மாறனை விட ஓல்டான். ஓகேவா? பட் யங்கர் தென் அருணோட வயசு கம்மியா. ஓகேவா? ஓகே, சரி. அடுத்து கபில்னு ஒருத்தர் வராரு. கபில் வந்து மாறன், ராம் இவங்க 2 பேரோட வயசு கம்மியா. ஓகே, அதுக்கப்புறம் மாறன் இஸ் ஓல்டர் தென் ராமா. மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம், அப்புறம் கபில். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு நிறையா ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். இன்னொரு தடவை பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அருண் இஸ் ஓல்டர் தென் ராம். அருண் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மாறன். அருண் வந்து மாறனோட வயசில் பெரியவன். அடுத்து கோபால் வந்து மாறனோட பெரியவன், ஆனால் அர்ஜுனோட கம்மி. முடிஞ்சு இது வரைக்கும். அடுத்து கபில் இஸ் யங்கர் தென் மாறன் அண்ட் ராம் மாறன் இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் தெரியாது. ஆனால் இவங்க 2 பேருமே என்னது, இவங்க 2 பேரை விடையும் யார்? கபில் வந்து வயசு கம்மி. ஓகே, அதை முடிச்சாச்சு. இப்போது இவங்க 2 பேரோட ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாறன் இஸ் ஓல்டர் தென் ராம். மாறன் வந்து ராமோட ஓல்டர். அப்போது இதை அப்படியே கடற்கடன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. கபில். ஓகே, இப்படி எழுத வேணாம், இங்கேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே மாறன் இருக்கான். மாறன் வந்து என்ன பண்ணிட்டான்? ராமோட ஓல்டர் தெரிஞ்சிருச்சு, ராம் கபிலோட ஓல்டர் தெரிஞ்சிச்சு. ஸோ அருண், கோபால், மாறன், ராம் அண்ட் கபில், அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்களோட ஏஜோட ஆர்டர். இது வந்து ஹையஸ்ட்டு, இது வந்து லோவஸ்ட். ஸோ எனக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும்? யாருப்பா கரெக்டாக நடுவில் இந்த 5 பேருக்கு இருக்கிறதுனா யார்? எம். ஸோ யார் ஆன்சர்? மாறன் தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீசனிங் சம்ஸ் பிளேஸ்மெண்ட்டோ இல்லை ஹைட் ஆர்டரோ இல்லை ஏஜோ கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றையாக அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம இங்கே பண்ணோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரை பண்ணோம். அதுக்கப்புறம் கோபாலை வச்சு இவங்களோட பிளேஸை கரெக்ட் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த சென்டென்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், ஃபைனலாக இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி சம்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த சம்மில் பார்க்கலாம். பாய்.